அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய இன்கம் டேக்ஸை நீங்களே ரொம்ப சுலபமாக கால்குலேட் பண்ணிக்கலாம். முன்கூட்டியே கூட உங்களுடைய இன்கம் டேக்ஸை இவ்வளவு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அதுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டே ஒரு கால்குலேட்டர் சர்வீஸை கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாகவே உங்களுடைய இன்கம் டேக்ஸை நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம், கால்குலேட்டும் பண்ணிக்கலாம். பல உள்குத்துகள் இருக்கும் இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் அண்ட் லாஸில். இந்த கால்குலேட்டரை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளை மாதிரி லோ இன்கம் குரூப் எல்லாமே நிறைய பெனிஃபிட் இருக்கும் டேக்ஸுக்குள்ளே. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த கால்குலேட்டர் கால்குலேட் பண்ணி சொல்லிடும். உதாரணமாக ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு உங்களுக்கு 4 லட்சம் வரைக்குமே ஃப்ரீ தான் நியூ டேக்ஸ் ரெஜிமில். எப்போ அப்படின்னா உங்களுக்கு எந்தவித இன்கமுமே இல்லை, வெறும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் மட்டும்தான் இருக்குது. உதாரணமாக ஸ்டாக்கை இன்றைக்கி வாங்குறீங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே விற்று 4 லட்ச ரூபாய் லாபம் பார்க்குறீங்க. ஒரு நார்மல் இன்வெஸ்டராக இருந்தால் அவர் இந்த 4 லட்ச ரூபாய் லாபத்துக்கு 20% ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டணும். ஆனால் உங்களுக்கு எந்தவித இன்கமும் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த 4 லட்சம் வரைக்கும் நியூ ரெஜிமில் இது டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு கால்குலேட் செய்யப்படும். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தலைக்குள்ளே ஏற்றிக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வேறு வருஷம் ரூல்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. உதாரணமாக இப்போது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு 12.5% நீங்கள் கட்டணும். எப்போது 1.25 லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு லாபம் இருக்குன்னா அந்த காசுக்கு 12.5% டேக்ஸு இந்த வருஷத்துக்கு நீங்கள் கட்டணும். இது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா 10% தான் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு. 1.25 லேக் லிமிட்டு கிடையாது, 1 லட்சம் தான் லிமிட்டாக வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வருஷம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் மாற்றிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எதையுமே தலைக்குள்ளே ஏற்றிக்காமல் சிம்பிளாக இந்த கால்குலேட்டருக்கு போய் எனக்கு இந்த வருஷத்துக்கு இந்த கெயின்லாம் இருக்குது, இதுதான் என்னுடைய இன்கம், அந்த மாதிரி போட்டிங்கன்னா அது நீட்டாகவே உங்களுடைய இன்கம் டேக்ஸை கால்குலேட் பண்ணி சொல்லிடும். லாஸ்க்குள்ளே, அதாவது சட்டத்துக்குள்ளே உள்ள நல்ல பெனிஃபிட் எதனா இருந்துச்சுன்னா அதையுமே உங்களுக்கு சொல்லும். நீங்கள் இதில் கொஞ்சம் நம்பரை போட்டு பார்க்குறது மூலமாக ஓஹோ நமக்கு இவ்வளவு தான் டேக்ஸ் கட்டணுமா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுட்டு மார்ச் மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டாக்கை விற்கிறதோ வாங்குறதோ அந்த மாதிரி பண்ணி உங்களுடைய டேக்ஸ் பெனிஃபிட்டையும் நீங்கள் ஃபுல்லாக எடுத்துக்க ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஆனால் நான் ஆடிட்டர் கிடையாது, நான் அஃபிஷியலாக இந்த மாதிரி சஜஷன்ஸ் கொடுக்கக்கூடாது. நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் இருக்குது, இது மூலமாக உங்களுக்கு ரஃபாக ஒரு ஐடியா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக, பயன் இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக நான் ஷேர் பண்ணுறேங்க. நீங்கள் ஆனால் ஒரு ஆடிட்டரை கன்சல்ட் பண்ணி கிராஸ் செக் பண்ணி அஃபிஷியலாக இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது அப்படி தான் பண்ணணும். இந்த வீடியோ பதிவுங்கிறது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுற வீடியோ பதிவு, அவ்வளவுதான். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட கால்குலேட்டர் சர்வீஸை ஆக்சஸ் பண்ணணுன்னா அந்த யூஆர்எலை இந்த ஸ்லைடில் மேலே காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் யூஆர்எல். அந்த யூஆர்எலுக்கு போய் தான் நம்மளுடைய இன்கம் டேக்ஸை கால்குலேட் பண்ண முடியும். இதே யூஆர்எலை நான் டிஸ்கிரிப்ஷனில் காப்பி பண்ணுறேன், அங்கேருந்து கிளிக் பண்ணி கூட நீங்கள் டேரெக்டாக போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் அட்வான்ஸ் கால்குலேட்டரை செலக்ட் பண்ணுங்கள். காரணம் என்னென்னா நம்மெல்லாம் முதலீட்டாளர்கள், சரிங்களா? டெப்ட் ஃபண்டு வச்சுருப்போம், டெப்ட் ஃபண்டை விற்போம். 23 அதாவது 2023க்கு முன்னாடி டெப்ட் ஃபண்டு வாங்கியிருப்போம், அதை இப்போ விற்போம். ஸ்டாக்கை டேரெக்டாக வாங்கி விற்போம், இண்டெக்ஸ் இடிஎஃப்பை வாங்கி விற்போம். அதில் ஹைப்ரிட்டாக இருக்கும், சிலது ஈக்விட்டியாக இருக்கும், சிலது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கும், சிலது டைரக்ட் ஸ்டாக்காக இருக்கும், கோல்டு இடிஎஃப்பாக இருக்கும், கோல்டு பாண்டாக இருக்கும், இண்டிவிஜுவல் பாண்டாக கூட நீங்கள் வாங்கி விற்பீங்க. இப்படி பல டிரான்சாக்ஷன்ஸ் நீங்கள் பண்ணுவீங்க. பிஜி இன்வெட் மாதிரி அசட் கிளாஸ் கூட வாங்கி விற்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சேலரி வரும், பிஸ்னஸ் இன்கம் வரும், ஏதாவது ரெண்டல் உங்கள் ஓனருக்கு கொடுப்பீங்க. இந்த மாதிரி பல டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுவீங்க. இது எல்லாத்தையுமே இந்த அட்வான்ஸ் கால்குலேட்டரில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். கீழே என்ட்ரு பண்ணுறதுக்கு நம்பர், உங்களுடைய இன்கம் நம்பரை என்ட்ரு பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கிறதுனால இந்த அட்வான்ஸ் கால்குலேட்டர் போங்க. ஏன்னா நம்மளாம் முதலீட்டாளர்கள், நம்மளாம் ITR 2 ஃபைல் பண்ணணும். ITR 1 கிடையாது, ITR 2 ஃபைல் பண்ணணும். ஸோ இந்த அட்வான்ஸ் கால்குலேட்டரை யூஸ் பண்ணி நம்மளுடைய இன்கம் டேக்ஸை கால்குலேட் பண்ணிக்கலாம், முன்னாடியே பிளானும் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் அட்வான்ஸ் கால்குலேட்டர் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன்.
அதனால தான் வந்து அது ப்ளூ கலரில் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுது பாருங்கள், அண்டர்லைன் கூட பண்ணியிருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேனு, நேம் ஆஃப் த டேக்ஸ் பேயர்லாம் என்ட்ரு பண்ணணும்னு அவசியம் இல்லை. டைப் ஆஃப் ஐடிஆர்னு இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அப்டேட்டட் ரிட்டர்ன். நீங்கள் பழைய வருஷத்துக்கு ஆல்ரெடி ஐடிஆர் ஃபைல் பண்ணிட்டீங்க, அதுக்கு வந்து திருப்பி வந்து அப்டேட் பண்ணி புது ஐடிஆர் வந்து ஃபைல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த அப்டேட்டட் ரிட்டனை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் புது நம்பரை என்ட்ராகும் பொழுது எவ்வளவு டேக்ஸ் கட்டணும், எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கால்குலேட் பண்ணி சொல்லும். இல்லை நான் புதுசாக தான் பண்ண போகிறேன், இந்த வருஷத்துக்கு தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அதர் தேன் அப்டேட்டட் ரிட்டனை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டேக்ஸ் ரெஜிம் ஓல்டா நியூ ரெஜிமா, அதுக்கப்புறம் வந்து அசஸ்மெண்ட் இயர் எந்த அசஸ்மெண்ட் இயர்னு செலக்ட் பண்ணணும். உதாரணமாக 1 மார்ச் 2024 டு 31 மார்ச் 2025 இது வரைக்கும் உள்ள பீரியட் வந்து ஃபினான்சியல் இயர் 2024 டு 2025. சரிங்களா? இதுக்கு அசஸ்மெண்ட் இயர் AY 2025 டு 2026. சரிங்களா? இப்போது இந்த அசஸ்மெண்ட் இயர் பார்த்தீங்கன்னா 2026 டு 2027 இருக்கு. விச் மீன்ஸ் இதுக்குரிய ஃபினான்சியல் இயர் 1 ஏப்ரல் 2025 இருந்து 31 மார்ச் 2026 வரைக்கும் இருக்கிற ஃபினான்சியல் இயருக்கு அசஸ்மெண்ட் இயர் 2026 டு 27. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அசஸ்மெண்ட் இயரை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணும் பொழுது அந்த அசஸ்மெண்ட் இயருக்கு என்ன இன்கம் டேக்ஸ் ரேட்டோ அதை கால்குலேட்டர் ஆட்டோமேட்டிக்காக பிஹைண்ட் த சீன் வந்து யூஸ் பண்ணிக்கும். நீங்கள் சிம்பிளாக எந்த செக்ஷனில் எவ்வளவு இன்கம் வந்திருக்குது, எவ்வளவு லாஸ் வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி என்ட்ரு பண்ணிங்கன்னா அதுவே கால்குலேட் பண்ணி சொல்லிடும். உங்களுடைய ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸையும் நீங்கள் வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். என்ஆர்ஐயா அல்லது இண்டிவிஜுவல் இந்தியன் ரெசிடெண்ட்டா இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறது மூலமாகவும் உங்களுடைய ஏஜ் குரூப்பு எதில் இருக்குது, சீனியர் சிட்டிசனா ரெகுலர் சிட்டிசனா, இந்த மாதிரி நீங்கள் டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரு பண்ணிடணும். சரிங்களா? அதுதான் இந்த ஸ்லைடில் நான் காட்டியிருக்கேன். ஜென்ரலாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினோ அல்லது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினோ, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸோ அல்லது லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸோ நீங்கள் புக் பண்ணும் பொழுது அந்த வருஷத்துக்கு ஐடிஆர் 2 தான் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். வெறும் டிவிடெண்ட் மட்டும்தான் வருதுன்னா ஐடிஆர் 1 போதும்னு நினைக்கிறேன். அகெயின் நான் வந்து அஃபிஷியலான பர்சன் கிடையாதுங்க. நான் சொல்கிற விஷயங்களை கிராஸ் செக் பண்ணி உங்கள் ஆடிட்டர்கிட்ட கேட்டு அதை சரிதானான்னு உறுதி பார்த்துட்டு ஃபைல் பண்ண வேண்டியது உங்கள் கடமை. எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் அஃபிஷியல் அத்தாரிட்டி கிடையாது அப்படிங்கிறத திருப்பி சொல்லிடுறேன். இந்த கால்குலேட்டர் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்லைடில் முன்னாடி பேசின ஸ்லைடில் உள்ள செக்ஷனுக்கு அடுத்தபடியாக இந்த செக்ஷன் வரும், டீட்டெயில்ஸ் ஃபார் இன்கம் அண்ட் டேக்ஸ் கால்குலேஷன். இதில் வந்து 4 செக்ஷன் இருக்குது பாருங்கள். ஒன்று வந்து உங்களுக்கு இன்கம் வந்து சேலரி மூலமாக வந்தால் எவ்வளவு சேலரி அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். அடுத்து ஏதாவது வாடகை வருது, உங்களுக்கு வாடகை வருது அப்படின்னா இன்கம் அண்டர் த ஹெட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற அந்த செக்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ளூ கலர் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரொவைட் இன்கம் இன் டீட்டெயில், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். இன்கம் அண்டர் த ஹெட் கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா அங்கே தான் வந்து நம்மளுடைய ஸ்டாக் ரிலேட்டட், டெப்ட் ரிலேட்டட், லாஸு, கெயினை வந்து என்ட்ரு பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வரும். இன்கம் அண்டர் த பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன்னா அதுக்கு வந்து 4வது செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வந்துச்சோ அதை என்ட்ரு பண்ணணும். இதுதான் வந்து நீங்கள் அடுத்த செக்ஷனில் ஃபில் பண்ணணும். அடுத்த செக்ஷன் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸுக்கான செக்ஷனுங்க. இந்த செக்ஷனில் 111A அப்படிங்கிறது தான் வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய செக்ஷன். ஸ்டாக்கு அல்லது ஸ்டாக்கு ரிலேட்டடான இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே விற்று லாபம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு கட்டணும். அதே இது டெப்ட் ஃபண்டை நீங்கள் வந்து எப்போ விற்றாலும், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி விற்றாலும் ஒரு வருஷம் கழித்து விற்றாலும் அது உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரேட்டு ஸ்லாப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்லாப் பிரகாரம் தான் நீங்கள் டேக்ஸ் கட்டணும். ஸோ இந்த டெப்ட் ஃபண்டு ரிலேட்டடான அந்த டாக்ஸேஷன்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து காட்டியிருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸில் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அதர் தேன் கவர்டு அண்டர் செக்ஷன் 111A அப்படிங்கிற இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஒருவேளை ஸ்டாக்கோ அல்லது ஸ்டாக் ரிலேட்டட் இண்டெக்ஸ் ETF அல்லது ஸ்டாக் ரிலேட்டட் மியூச்சுவல் ஃபண்டையோ நீங்கள் விற்று அதில் லாபம் பார்த்துருந்தீங்க, அதுவும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 2வது செக்ஷனில் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் கவர்டு அண்டர் செக்ஷன் 111A கீழே என்ட்ரு பண்ணணும். நண்பர்களே, இந்த இடத்துல நீங்கள் எதை விற்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அது எந்த செக்ஷன் கீழே வருது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கணும். டெப்ட் ஃபண்டாக இருக்கிற பட்சத்தில் எப்போ நீங்கள் விற்றாலுமே அது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் தான். உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் பிரகாரம் தான் நீங்கள் டேக்ஸ் கட்டணும்.
இதுலேயுமே ஒரு சூட்சமாக இருக்குது. ஏப்ரல் 2023க்கு அப்புறம் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அந்த டெப்ட் ஃபண்டை அப்படின்னா தான் உங்களுக்கு எப்போ விற்றாலும் உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் பிரகாரம் கட்டணும். ஏப்ரல் 2023க்கு முன்னாடி ஒரு டெப்ட் ஃபண்டை வாங்கியிருக்கீங்க, அதை இப்போ விற்க போகிறீங்கன்னா அதுக்கு வந்து டேக்ஸ் ரூல் வந்து வேரி ஆகும். சரிங்களா? ஆனால் ஜென்ரலாக டெப்ட் ஃபண்டுக்கு நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு செக்ஷனில் வந்து லாபம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா என்ட்ரு பண்ணணும். அது லாங் டர்மாக இருந்தாலும் சரி, ஷார்ட் டர்மாக இருந்தாலும் அங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ரெண்டாவது செக்ஷனில் வந்து உங்களுடைய ஈக்விட்டி ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், டைரெக்டாக ஸ்டாக்கை வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி விற்றுட்டீங்க அப்படின்னா எவ்வளவு கெயினோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். மூணாவது செக்ஷன் வந்து எஃப்ஐஐஸுக்கு, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸுக்கு, அவங்களுக்கு வந்து வேறு செக்ஷன் 1115 ஏடிங்கிற செக்ஷனில் அவங்களுடைய ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயினை என்ட்ரு பண்ணணும். நீங்கள் எந்த அசெட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதை கூகுள் சர்ச் பண்ணி அது எந்த செக்ஷன் கீழே வருது, 11A கீழே வருதா வரலையா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டிலேயே ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்டில் டெப்ட் அதிகமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு டெப்ட் ரிலேட்டடாக ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். சில ஹைப்ரிட் ஃபண்டில் வந்து ஈக்விட்டி ஜாஸ்தியாக இருக்கும். 65% மேலே ஈக்விட்டி இருக்குது, 65% அல்லது அதுக்கு மேலே இருக்குன்னா கண்டிப்பாக வந்து அது ஈக்விட்டி ரிலேட்டட் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயினில் வந்துடும். சரிங்களா? ஸோ இன்கம் சேவிங்ஸ் ஃபண்டுன்னு இருந்துச்சுன்னா அது டெப்ட்டுன்னு நினைக்கிறேன். ஹைப்ரிட் பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டு இந்த மாதிரிலாம் இருந்தால் அது ஈக்விட்டி ரிலேட்டட். ஸோ இந்த புரிதல்லாம் நீங்கள் வளர்த்துக்கணும். அதுக்கப்புறம் எந்த செக்ஷன் கீழே வருதுங்கிறத உறுதி செஞ்சுட்டு நீங்கள் வந்து இந்த டீட்டெயிலை என்ட்ரு பண்ணணும் நண்பர்களே. இந்த ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டர்ம் கேபிட்டல் கெயின், இது வீடு நிலம் விற்று வாங்கினாலும் அல்லது ஸ்டாக்கு டெப்ட் ஃபண்டு விற்று வாங்கினாலும் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இதில் என்ட்ரு பண்ண முடியும். நீங்கள் எஃப்ஐஐ இருந்தால் தான் இந்த லாஸ்ட் செக்ஷனை யூஸ் பண்ணணும். எஃப்ஐஐ இல்லாத பட்சத்தில் நீங்கள் எந்த கேட்டகரிக்கு கீழே வர்றீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நீங்கள் கூகுள் வந்து பண்ணி தான் பார்க்கணும். ஹவுஸை வந்து நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இருக்குது, ஆனால் ஸ்டாக்குக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடையாது. ஸோ அதே இது ஹவுஸை வந்து நீங்கள் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இல்லாமலும் வந்து லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து பே பண்ணலாம். ஸோ அந்த விஷயங்களை நீங்கள் லைட்டாக வந்து கூகுளில் சர்ச் பண்ணிட்டு தான் என்ட்ரு பண்ணணும் நண்பர்களே. இந்த லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு வரும்பொழுது நமக்கு இந்த ஸ்டாக்குக்கு இருக்கிற செக்ஷன் வந்து 112A. சரிங்களா? அதுதான் வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஸ்டாக்கை நீங்கள் விற்கும் பொழுது 12.5% வந்து லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு 1.25 lakhs லாபத்துக்கு மேலே உள்ள அமௌண்ட்டுக்கு கட்டணும். அந்த பாக்ஸ் தான் வந்து உங்களுடைய ரெண்டாவது செக்ஷன். சரிங்களா? மேலே உள்ள செக்ஷன் வந்து 20% லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு எந்த அசட்டுக்கு விற்கணுமோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடை விற்கிறீங்கன்னா அதுக்கு வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதே போல் ஸ்டாக்குக்கு மட்டும்தான் ஒரு வருஷம் அப்படிங்கிறது லாங் டர்ம் கேபிட்டல். சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி விற்றா ஷார்ட் டர்ம் கேபிட்டல், அதே இது ஒரு வருஷம் கழித்து விற்றா லாங் டர்ம் கேபிட்டல். இது ஸ்டாக்கு ரிலேட்டட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு இண்டெக்ஸ் ETF பொருந்தும். ஸ்டாக் ரிலேட்டட் இண்டெக்ஸ் ETF. வீடுக்கு டெப்ட்டுக்கெல்லாம் வந்து டெப்ட்டுக்கு வந்து எப்பொழுதுமே வந்து ஆல்வேஸ் ஷார்ட் டர்ம். சரிங்களா? ஆனால் வீடுக்கு வந்து 2 வருஷம் அல்லது 36 மாதம் அந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குது. அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ணணும் நண்பர்களே. இந்த கால்குலேட்டரை யூஸ் பண்ணி லைட்டாக நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பி இந்த வீடியோ பதிவை முடிக்கிறேன்.